நீரா நாயின் அன்பு ஒரு அழகான கிராமம். அங்கே ஒரு பெரிய தெளிவான குளம் இருந்தது. அந்த குளம் எப்போதுமே குளிர்ந்த நீரோடு மீன்களும் தாமரை மலர்களுமாய் அழகாக இருக்கும். இந்த கிராமத்து குழந்தைகளுக்கு அந்த குளம் என்றால் ரொம்ப பிடிக்கும். தினமும் விளையாட வருவார்கள். அந்த குளத்தில் ஒரு ரகசியம் இருந்தது. சூரியன் மறைந்ததும் எல்லோரும் தூங்கப் போனதும் நீரின் அடியிலிருந்து ஒரு அழகான நாய் வெளியே வரும். அதன் பெயர் நீரா நாய். ரோமங்கள் எல்லாம் நீல நிறத்தில் நட்சத்திரங்கள் போல மின்னுபவையாக இருக்கும். அதன் கண்கள் தண்ணீரின் ஆழம் போல ஆழ்ந்து அன்போடு மின்னும். அது வெறும் நாய் இல்லை, அது நீரின் அன்பான பாதுகாவலன். நீரா நாய் குளத்தைச் சுற்றிலும் மெதுவாக நடக்கும். சில சமயம் தன் வாலை குழைத்து நீரின் மீது தட்டி சிறு துளிகளை தெளிக்கும். அந்த துளிகள் குளத்தைச் சுற்றியுள்ள செடிகளுக்கு உயிர் கொடுக்கும். ஒவ்வொரு இரவும் நீரா நாய் இந்த குளத்தையும் அதிலுள்ள ஜீவராசிகளையும் பாதுகாக்கும். பகல் வந்ததும் குழந்தைகள் குளத்தில் விளையாட வருவார்கள். மீன்களுக்கு உணவிடுவார்கள். ஆனா சில சமயம் விளையாட்டுல அவங்க கவனம் இல்லாமல் குளத்தை அசுத்தமாக்கிடுவாங்க. சில சமயம் கற்களை போடுவாங்க, இல்லன்னா குப்பைகளை தூக்கி போடுவாங்க. நீரா நாய் இதையெல்லாம் இரவுல பார்த்து வருத்தப்படும். ஒரு நாள் நீரா நாய் நினைத்தது, இதை நான் குழந்தைகளுக்குச் சொல்லணும். நீர் எவ்வளவு முக்கியம், அதை எப்படி பாதுகாக்கணும்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு நாள் சாயங்காலம் ஒரு குழந்தை மட்டும் குளத்தருகே தனியாக அமர்ந்திருந்தது. அந்த குழந்தை ரொம்ப அமைதியா இருந்தது. குளத்தில் உள்ள மீன்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தது. நீரா நாய் மெல்ல மெல்ல அந்த குழந்தையின் அருகில் வந்தது. அந்த குழந்தை முதல்ல பயந்துச்சு. ஆனா நீரா நாயோட அன்பான கண்களை பார்த்ததும் பயம் போயிடுச்சு. நீரா நாய் மெதுவா தன் தலையை அந்த குழந்தையின் கையில் வைத்து அதோட ரோமங்களை அந்த குழந்தை தடவி கொடுத்தது. நீரா நாய் அப்புறம் குளத்தைச் சுட்டிக்காட்டியது. தன் வாலை ஆட்டி சில நீர்த்துளிகளை மேலே எறிந்தது. அந்த துளிகள் வானவில்லை போல வண்ணமாய் மின்னின. அப்புறம் ஒரு சின்ன மீனை தண்ணீர் மேல வந்து போகும்படி செய்தது. நீரா நாய் மெல்ல அந்த குழந்தைக்கு புரிய வைத்தது, இந்த நீர் எவ்வளவு சுத்தமா இருக்கணும், இதுல எவ்வளவு ஜீவராசிகள் வாழுது. அந்த குழந்தைக்கு புரிஞ்சது. அன்று முதல் அந்த குழந்தை குளத்துல குப்பைகளை தூக்கி போடல. தன்னோட நண்பர்களுக்கும் சொல்லியது. எல்லா குழந்தைகளும் சேர்ந்து குளத்தை சுத்தமா வச்சிருக்க ஆரம்பித்தார்கள். நீரா நாய் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது. இனிமேல் குழந்தைகள் தண்ணீரை காப்பாற்றுவார்கள் என்று அதற்கு தெரிந்தது. மெதுவாக நட்சத்திரம் போல மின்னியபடி நீரின் அடியிலேயே அது மறைந்து போனது. அன்று முதல் அந்த குளம் இன்னும் அழகாக சுத்தமாக இருந்தது. நீரா நாயின் அன்பு அந்த கிராமத்து குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லிக் கொடுத்தது. தண்ணீரை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியம், எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பாக இருப்பது எவ்வளவு முக்கியம் என்று அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். நீங்களும் உங்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாப்பீர்கள். எல்லா உயிரினங்களிடமும் அன்பு காட்டுவீர்கள். அப்படித்தானே?